ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளிப்கார்ட்டில் பிக் பட்ஜெட் டேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் ஈவெண்ட் வந்திருக்குங்க. இந்த ஆஃபர் ஈவெண்ட் எப்படி இருக்குது, பொருட்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃப்ளிப்கார்ட்டோட மந்த்லி ஆஃபர் தாங்க இந்த பிக் பட்ஜெட் டேஸ் அப்படின்னு சொல்லி மாதம் ஃபஸ்ட்டு வீக்கெண்ட் வருங்க. இது வந்து ஃப்ளிப்கார்ட்டோட ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டுக்கு அப் டு 7.5% வந்து கேஷ்பேக் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் வச்சுருந்தா அடுத்தது. அதே போல் பஜாஜ் ஃபின்சர்வ் வச்சுருந்தாலும் நம்மளுக்கு 400 வரைக்கும் 400 மேலே வரைக்கும் ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கீழே ஸ்கூல் பண்ணி வந்தால் நம்மளுக்கு இந்த ட்ரெஸ்ஸு, ஷூஸு, அதே போல் ஃபேஷன் ஐட்டம், அப்புறம் நம்மளுக்கு இது மாதிரி தான் சூட்கேஸ், இது மாதிரி தான் ஆஃபர் அதிகமாக இருக்குது. முக்கியமாக ஃபேஷன் ஐட்டத்துக்கு அதிகமாக ஆஃபர் வந்திருக்குங்க. ஏன்னா இது மந்த்லி ஆஃபர், அது மாதிரி தான் கொடுப்பாங்க மாதம். மற்றபடி எதுக்குமே நல்லா கொடுக்க மாட்டாங்க. அதே போல் கீழே ஸ்க்ரோல் பண்ண வந்து அப்படியே ட்ரெஸ்ஸுக்கு தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதே போல் வீட்டுக்கு தேவையான பொருட்கள், சமையல் பண்ணுற பொருட்கள், இது மாதிரி தான் ஆஃபர் கொடுக்குறாங்க. அப்போ 99 ரூபா, 199 ரூபா, 299 அப்படி கேட்டகரி இருக்குது. அதுலேயும் அது குறிப்பிட்ட அந்த வீட்டுக்கு தேவையான கிச்சன் ஐட்டம் அது மாதிரி தான் அதிகமாக ஆஃபர் கொடுக்குறாங்க. சரிங்களா, அதே போல் நம்ம வந்து சரி இப்போ ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம். மொபைலுக்கு ஆஃபரே கிடையாதுங்க. மொபைல் வாங்கணுன்னா இந்த ஆஃபர் ஈவெண்ட் வேண்டாங்க. வேறு ஆஃபர் ஈவெண்ட் வந்துச்சுன்னா வாங்க. இந்த ஆஃபர் ஈவெண்ட் வந்து மொபைலுக்கான ஆஃபர் ஈவெண்ட் கிடையாது. அதே போல் வேறு எதுக்குன்னா ஃபேஷன் ஐட்டம், துணிகள் இல்லை ஏதாவது வாங்கணும், ஷூஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அது மட்டும் வாங்கலாங்க. மற்ற எதுவுமே வாங்க வேண்டாம். சப்போஸ் எனக்கு எதாவது அர்ஜென்ட் ஏதாவது பொருட்கள் வாங்கினீங்கன்னா அந்த பொருட்களை கிளிக் பண்ணிங்க. இது பாருங்கள், இது வந்து சாம்சங்கில் வந்து ஒரு பொருள் வந்து 1,00,000 பேர் வாங்கிக்கிறாங்க. அதுக்கு 4.3 ரேட்டிங் கொடுத்துறாங்க. இப்போ சப்போஸ் இந்த பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருட்கள் மேலே கிளிக் பண்ணிங்க. அந்த பொருள் மேலே கிளிக் பண்ணால் இந்த பேஜ் வரீங்க. இதில் அப்படி ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லியிருப்பாங்க. அதில் வேணாம், கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கஸ்டமர், அதை வாங்கின கஸ்டமர் அதோட ஃபீட்பேக் சொல்லியிருப்பாங்க. பர்ஃபார்மன்ஸ் எப்படி, டிசைன் எப்படி இருக்குது, டெலிவரி எப்படின்னு சொல்லி. இதில் வந்து டெலிவரி அண்ட் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு சொல்லிக்கிறத கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. இப்படி நீங்கள் எந்த பொருட்கள் வாங்கணும்னா நினச்சாலும் நீங்கள் வந்து அவங்களோட கஸ்டமர் ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ரேட்டிங்கை பாருங்கள். நிறைய ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க, நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. இது வந்து 1,00,000 பேர் வாங்கிக்கிறாங்க, பாசிட்டிவாக தான் கொடுத்துருவாங்க. இது நல்ல பொருட்கள். இது மாதிரி நீங்களும் எந்த பொருட்கள் வாங்கணுமோ அந்த பொருட்களை நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். அது கஸ்டமர் ரிவ்யூ பார்த்து வாங்கிங்க. நீங்கள் ஆனால் இந்த ஆஃபர் ஈவெண்ட் வந்து ஒருத்தன ஆஃபர் ஈவெண்ட் கிடையாது. பொருட்கள் வாங்க வேண்டாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க.